2G விவகாரத்தில் தனது நடவடிக்கை தகவல் தொழில்நுட்பத் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். இந்த 2G வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த சிபிஐ தரப்பு இந்த குற்றச்சாட்டுகளை போதிய அளவு நிரூபிக்கலைன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? 2G வழக்கில் நான் எடுத்த முடிவுகள் சரியானவை, சட்டப்படியானவை. தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை, தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இவைகள் கொடுத்த கொள்கை விதிகளின்படிதான் ஒரு தொலைத்தொடர்பு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் உரிமங்களும் அலைவரிசையும் வழங்கப்பட்டன. கொள்கை, ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் இவைகளை பற்றி போதுமான புரிதல் இல்லாத சிவிசி, சிபிஐ உள்ளிட்ட பல சிஏஜி உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணித்து அதன் காரணமாக ஒரு குற்ற வழக்கு ஏற்பட்டு அந்த வழக்கு போடப்பட்ட உடனேயே அன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், என்னுடைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை கைது செய்வதற்கு முன்பும் பின்பும் இந்த பிரச்சனை வந்தபோது நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் எங்கேயும் ராஜா தன்னுடைய வாதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. எப்போவுமே நான் சொல்லி வந்தது என்னவென்றால் இந்த வழக்கு பொய்யானது. வழக்கு போட்டார்கள், நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன், ஓடி ஒழியவில்லை, ஒரு நாள் கூட வாய்தா வாங்கவில்லை, நானே புட்டியேறி சாட்சி சொன்னேன். இது வென்றிருக்கிறது. இவ்வளவு பெரிய சோதனையான நெருக்கடியில் தலைவர் கலைஞரும் செயல் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் என்னை பாதுகாத்து வந்தார்கள். நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கையின்படி தலைவர் கலைஞர் அவர்கள் பணிக்கூடத்தில் வைத்த குழந்தையாக என்னை பாதுகாத்தார். அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நான் நன்றி உடையவனாக இருப்பேன்.